Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ்ல April 1, 2026ல இருந்து கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் தான். என்ன மாற்றம்னு பாக்குறீங்களா? நீங்க டிக்கெட் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரீஃபண்ட் அமௌண்ட் எவ்வளவு வரும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நாங்க உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கோம். இப்பவே சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க லாஸ்ட் மினிட்ல உங்களுடைய டிக்கெட்டை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பைசா கூட உங்களுக்கு வராது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க உங்களுடைய டிக்கெட்டை கேன்சல் பண்றீங்க. ஸோ எந்த டைம்ல எப்போ நீங்க கேன்சல் பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு ரீஃபண்ட் வரும் அப்படிங்கறத இந்த வீடியோல நாங்க உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ டிக்கெட் கேன்சலேஷனுக்குரியது மட்டும் கிடையாதுங்க. ஐஆர்சிடிசில நீங்க உங்களுடைய ட்ரேடை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குரிய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோடைய லாஸ்ட்ல நாங்க உங்க கூட ஷேர் பண்றோம். ஸோ அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ரீஃபண்ட் அமௌண்ட் இப்போ டைம் பேஸ்டா மாத்திட்டாங்க. நீங்க எப்போ கேன்சல் பண்ண போறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு எவ்வளவு பணம் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்றாங்க. ஸோ இதுல பெரிய சேஞ்சஸ் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா 8 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்டே கிடையாது. ஸோ இது கன்ஃபார்ம் டிக்கெட்ஸ்க்கு இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா எந்த டைம்ல நம்ம டிக்கெட் கேன்சல் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க உங்க ட்ரெயின் ஜேர்னியை கேன்சல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபிளாட் கேன்சலேஷன் சார்ஜஸ் மட்டும் அவங்க பிடிச்சிட்டு உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் அமௌண்ட்டையும் கொடுத்துருவாங்க. இதே இது 24 ஹவர்ஸ்ல இருந்து 72 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம நம்மளுடைய டிக்கெட்டை கேன்சல் பண்றோம் அப்படின்னா டிக்கெட்டோடைய ஃபேர்ல இருந்து 25% டிடக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் 75% அமௌண்ட்டை நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்றாங்க. அடுத்தது 24 ஹவர்ஸ்ல இருந்து 8 ஹவர்ஸ், அதாவது உங்களுடைய ஜேர்னிக்கு முன்னாடி 8 ஹவர்ஸ்ல இருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க கேன்சல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 50% ஆஃப் த டிக்கெட் ஃபேர் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதே இது நீங்க 8 ஹவர்ஸ் உங்களுடைய டிபார்ச்சருக்கு முன்னாடி உங்களுடைய டிக்கெட்டை கேன்சல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அமௌண்ட்டுமே கிடைக்காது. 0% ரீஃபண்ட் அண்ட் நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட்டும் லாஸ் ஆகும். சரி, இதை எதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேசஞ்சர்ஸ் ட்ரையல்காண்டி டிக்கெட்ஸை புக் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்றதுனால சீட்ஸ் வேஸ்டா போகுது. ஸோ டூர்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் இதே மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் புக்கிங் பண்ணி அவங்க திரும்ப லேட்டர் ஆன் அது சேல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காண்டியும் இந்த ரூல் சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க. டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் போது ட்ரெயின்ஸ்ல இதை மிஸ்யூஸ் பண்றதுனால ஜென்யூன் பேசஞ்சர்ஸ்க்கு நம்மளுக்கு சீட்டு கிடைக்காம போயிருது. இது எல்லாத்தையும் நம்மளுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ரீஃபண்ட் ரூலே ஐஆர்சிடிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது சில பேருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல ஒரு சில அவசரத்தினால நம்மளால போக முடியாம இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனாலும் இந்த சேஞ்சஸ் வர்றதுனால ஜென்யூன் பேசஞ்சர்ஸ்க்கு கன்ஃபார்ம் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்பலாம். இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஜேர்னி ஷுவரா இருந்தா மட்டும் நம்ம டிக்கெட்டை புக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணி நம்மளுடைய டிக்கெட்டை வச்சிருக்க கூடாது. பாசிபிள்னா 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம டெசிஷன் எடுத்து ஆல்மோஸ்ட் ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்டையும் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 75% ஆஃப் தி அமௌண்ட் ஆச்சு நம்மளுக்கு ரீஃபண்ட்ல வரும். இல்லை பரவாயில்ல, லாஸ்ட் 5 to 6 ஹவர்ஸ்ல தான் நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்மளுக்கு ஒரு பைசா கூட நம்மளுக்கு வராது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும், பர்சனல் ரீசன். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல செட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு டிக்கெட்டை புக் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஜென்யூன் பேசஞ்சர்ஸ்க்குமே டிக்கெட் கிடைக்கும். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஏப்ரல் மே எல்லாருமே நம்ம வெளியூருக்கு டிராவல் பண்ணுவோம், நம்ம எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஜென்யூன் பேசஞ்சர்ஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டிராவல் ஷார்ட்லயும் நம்ம கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க.
இந்த ரூல் எல்லாமே நம்மளுக்கு வந்து April 1, 2026 இருந்து தான் வருது. இது எதுக்காண்டி அப்படிங்கறத எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டிராவல் பண்ற இருந்தா மட்டும் நம்ம வந்து புக் பண்ணணும், இல்ல அப்படின்னா புக் பண்ணக்கூடாது. அப்படியே தவிர்க்கிற பட்சத்துல நம்ம வந்து நம்மளுடைய கேன்சலேஷனை வந்து ஏர்லியா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த லாஸுமே இல்லாம நம்ம சைட்ல வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கூடயும் கொஞ்சம் குட் நியூஸ் நம்மளுக்கு இருக்குது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் ரீஃபண்ட் ஃபார் டிக்கெட்ஸ், அதாவது நீங்க ஆன்லைன்ல புக் பண்ண நார்மல் கேன்சலேஷன்ஸ்க்கு வந்து செப்பரேட்டா டிடிஆர் வந்து நம்ம ஃபைல் பண்ணணும்னு தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு வந்து ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ற மாதிரி சிஸ்டம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து போர்டிங் ஸ்டேஷன்ல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க போர்டிங் பாயிண்ட்ல ட்ரெயின் டிபார்ட் ஆகுறதுக்கு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் சேஞ்ச் பண்ண முடியும். ப்ரீவியஸா இருந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சார்ட் ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி இல்லாம நம்ம வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணாலுமே நம்ம வந்து 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரெயின் டிபார்ச்சர், அதாவது போர்டிங் ஸ்டேஷன் பாயிண்ட்டை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணிக்கிட முடியும். இதே இது ட்ரெயின் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால டிலே ஆயிருக்குது, அதுவும் 3 ஹவர்ஸ்க்கு மேல டிலே ஆயிருக்கு அப்படின்னா நீங்க டிராவல் பண்ண மாட்டோம்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபில் அமௌண்ட்டையும் நம்மளுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இது வந்து ஆன்லைன் டிடிஆர் மூலமா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த சேஞ்சஸை வந்து கொண்டு வர போறாங்க. இது எல்லாமே ஜென்யூன் பேசஞ்சர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகுற மாதிரி நியூ சிஸ்டம்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே இது எல்லாமே. அண்ட் முக்கியமா நீங்க உங்களுடைய ஐஆர்சிடிசி இல்ல அப்படின்னா நம்மளுடைய ரயில் ஒன்ல வந்து நீங்க வந்து எதுவும் உங்களுடைய ப்ரொஃபைல்ல ஆதாரை லிங்க் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம அதை பண்ணிருங்க. பிகாஸ் April 2026 இருந்து இது ரொம்ப டைட்டா பிடிக்க போறாங்க. அண்ட் ஏஜென்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பல்க் புக்கிங்கை வந்து கம்மி பண்றாங்க. ஸோ தட் ஃபேக் அக்கௌண்ட்ஸை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ உங்களுடைய ஆதாரம் மறக்காம உங்களுடைய ஐஆர்சிடிசியோடைய அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிருங்க. ஸோ லிங்க் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து நார்மல் டிக்கெட்ஸும் புக் பண்ண முடியும், தக்கல் டிக்கெட்ஸும் புக் பண்ண முடியும். லாஸ்ட் மினிட்ல ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் யாரும் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வரல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது ஐஆர்சிடிசியில் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஐஆர்சிடிசியோட ட்ரேடிங் விண்டோ வந்து டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது எதுக்காண்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் ஐஆர்சிடிசியோடைய 2025 to 26 இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ப்ராஃபிட் லாஸ் இல்லை அவங்களுடைய ரெவென்யூ ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காண்டி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதை க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்காண்டி செபியில் வந்து ட்ரேடிங் ரெகுலேஷன்ஸ் 2015 ஆக்ட் படி நம்மளுக்கு வந்து இதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது, இன்சைடர்ஸ் யாரும் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து வெளியே விடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரீசன்காண்டி இந்த ஐஆர்சிடிசி ட்ரேடிங் விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஒன்ஸ் ஐஆர்சிடிசி வந்து ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த புக்கிங் விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத ஐஆர்சிடிசியோடைய அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. இப்போ ட்ரெயின் டிராவல் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவோம். மீண்டும் இன்னொரு வீடியோல இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.